எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். கொடுத்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். இன்னும் ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்காங்கன்னு தெரில. இங்கிருந்து போக மனசே இல்லை. ஆனால் 5 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹலோ காய்ஸ், சுமிதா விலாக்ஸ்க்கு வருகை. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு தான். ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இந்த இடத்துக்கு வரணும்னு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தான். ஸோ அப்போ நம்ம கில்லி படம் பார்த்த டைம்லேருந்தே நமக்கு வந்து எப்படியாவது இங்கே வந்து ஒரு தடையாவது பாத்திர மாட்டோமான்னு இருந்தது. ஸோ ஃபைனலி நான் வந்து மெரினா பீச்சுக்கு வந்துட்டேன். ஸோ நம்ம வீடியோவில் போய் என்னங்கிறத பார்ப்போம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது நம்ம போய் லைட் ஹவுஸ்குள்ளே போய் பார்க்குறதுக்கு. நான் க்யூவில் நின்றுட்டுருக்கேன். ஸோ நம்ம உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். நம்ம வந்து 100 ருபீஸ் கொடுப்போம். ஆனால் நான் பூரா சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி பொறுக்கி கொடுத்து நான் பூரா கொடுத்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். இன்னும் ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்காங்கன்னு தெரில. சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம். இந்த லைட் ஹவுஸ் யார் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜிஎஸ் தில்லான் 1977 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பழையசில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்மளோட லைட் ஹவுஸ் வந்து எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது, என்ன ஏது ஹைட் முதற்கொண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட தமிழ்நாட்டில் வந்துட்டு எங்கெங்கே லைட் ஹவுஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பாருங்கள், இது குட்டி லைட் ஹவுஸு. மெட்ராஸோட லைட் ஹவுஸஸ் எந்தெந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்கிறது தான் இந்த ஃபோட்டோவில் இருக்குது. ஃபஸ்ட் லைட் ஹவுஸ் பாருங்களேன், 1796 தமுத்தூண்டு இருக்குது வீடு சைஸில். செகண்ட் லைட் ஹவுஸு, இது தேர்ட் லைட் ஹவுஸு. இது என்ன ஹைகோர்ட்டு மாதிரி இருக்குது. இது நம்ம இப்போ பார்த்துட்டு வந்த லைட் ஹவுஸ் 1977. இந்த இடமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மேலே நின்றுட்டுருக்கோன்னு. ஸோ இங்கே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா மேலே எப்படி இருக்குங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்துட்டோம். நம்ம வந்து 5 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ பார்த்துக்க வேண்டியதான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். இங்கே பாருங்கள் எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக. அந்த கடல் தான் செமையாக இருக்குது. இவ்வளோ வீடு இருக்குதுன்னு பாருங்களேன். கீழேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியல, 4-5 பில்டிங்னு தெரியுது. பட் ஆனால் இங்கே ஒரு உலகமே இருக்குது. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இங்கேருந்து போக மனசே இல்லை. ஆனால் 5 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பீச்சு காற்று அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரப்போகிறதில்ல. இருந்தாலும் ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி நம்ம கிளம்பலாம். இதாங்க லைட் ஹவுஸ். மேலே இருக்க லைட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அதுதான் அவ்வளோ வெளிச்சம் வருது. இது வந்து பாருங்கள் ஷிப் லைட் ஹவுஸ் இது. ஸோ அந்த கப்பலில் போகிறதுக்கு, அந்த ஹார்பர், அந்த சீக்கெல்லாம் போகிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. பரவாயில்ல, இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு லைட்டோட இது எல்லாமே ஒரு ஒரு டைப் ஆஃப் லைட்ஸ். பெட்ரோலியம் வேப்பர் பர்னர்ஸு, பெட்ரோலியம் பர்னர்ஸ். எலக்ட்ரிக் அலாம் பெல் பேர். அப்போவே எலக்ட்ரிக் அலாம் பெல்லு. கிளாக் ஒர்க். கிளாக் இது கிளாக்கு. செக்ஸ்டன்ட். இது அந்த பூதக்கண்ணை அந்த இது பார்ப்பாங்களே டெலஸ்கோப் மாதிரி. இது செக்ஸ்டன்ட். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆண்டனா இருக்குது. ஸோ நம்ம இப்போ மியூசியமும் பார்த்துட்டோம். எனக்கு வந்து மியூசியம் ரொம்பவே பிடிச்சி. இவ்வளோ டைப் ஆஃப் சார்ஜரு, இவ்வளோ டைப் ஆஃப் விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ லைட் ஹவுஸோட வியூ ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் லைட் ஹவுஸ் நான் பார்த்தது.
ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் மெரினா பீச் வந்தீங்கன்னா லைட் ஹவுஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.